அதாவது சிவ பூஜையின் பொழுது வலம்புரி சங்கிலே தீர்த்தம் நிரப்பி வைத்தால் அது சிவனுடைய தலைமுடி, அந்த ஜடாமுடியிலிருந்தே வருகிறது அல்லவா, அந்த கங்கை நீருக்கு ஒப்பானது என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து கங்காதேவியானவள் அந்த இடத்திலே பிரவாகிக்கிறாள் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். ஆக அந்த கங்கை ஜலத்தையே எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுறது. அதே போல வலம்புரி சங்கு என்பதும் ஒரு உகந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். இதை தனியாக பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. குறிப்பாக சிவ பூஜையிலும் சரி, விஷ்ணு பூஜையிலும் சரி. ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ராமநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னிடம் ஒரு வலம்புரி சங்கு இருக்கிறது, அதனை வெறுமனே அப்படியே பூஜை அறையில் வைத்துள்ளேன். அதற்குரிய பூஜா விதானத்தை சொன்னால் முறைப்படி கற்றுக்கொண்டு அதை பூஜிக்க ஏதுவாக இருக்கும். அந்த வலம்புரி சங்கினுடைய மகத்துவத்தோடு அதனை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. வலம்புரி சங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பொருள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சங்கு அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு சங்கநாதம் அப்படிங்கிறதே பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு தெரியும். அதே போக பெருமாள் தன்னுடைய கையிலேயே சங்கு வச்சுட்டு இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அதே நேரத்திலே அந்த சங்கு, வலம்புரி சங்கிற்கு என்று தனியாக பூஜை விதானம் எதுவும் கிடையாது. இப்படித்தான் அது ஒரு பூஜை பொருள் என்று எண்ணுவதை விட, அதாவது பூஜைக்குரிய ஒரு மூர்த்தமாக அதனை எண்ணுவதை விட, அது விக்கிரகம் அல்ல, அது இறைவனுடைய சாநித்தியம் பெற்றது என்பது மட்டும்தான் அங்கே நிஜமே தவிர, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சொன்னா, எப்படி பூஜை மணி அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருக்கோமோ, ஒரு கற்பூர ஹாரதிங்கிறது ஒண்ணு வச்சிருக்கோமோ, ஒரு பூஜைக்கு ஒரு பஞ்சபாத்திர உத்தரணி அப்படிங்கிறது வச்சிருக்கோமோ, அதே போல பூஜைக்கு ஏற்ற பொருளாகத்தான் வலம்புரி சங்கு என்பதும் பார்க்கப்படுகிறதே தவிர, இதையே தெய்வமாக கருதி வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பூஜை பொருள். எப்படி தங்கம், வெள்ளி இவை அனைத்துமே இறைவனுக்கு உகந்ததோ, அதே போல வலம்புரி சங்கு என்பதும் ஒரு உகந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். இதை தனியாக பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. குறிப்பாக சிவ பூஜையிலும் சரி, விஷ்ணு பூஜையிலும் சரி, இந்த சங்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதிலும் சிவ பூஜை செய்பவர்கள் பார்த்தோம்னா, தினசரி அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த சங்கிலிருந்து தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவ பூஜை செய்பவர்கள் சாதாரணமா மிச்சம் ஒரு கிண்டி மாதிரி வச்சுட்டு அதில் அபிஷேகத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த சங்கிலே தீர்த்தத்தினை நிரப்பி அந்த சங்கின் மேல் சந்தனம் குங்குமம் வைத்து வணங்கினாலே போதுமானது. இந்த பூஜைகள் அனைத்தும் முடிந்தவுடன், அதாவது சிவ பூஜை, சிவனுக்குரிய அபிஷேக ஆராதனைகள் முடிந்தவுடன் அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு தீபாராதனை எல்லாம் பண்ணிட்டு நைவேத்தியம், தூப தீப நைவேத்தியம், அதாவது ஊதுவத்தி காமிச்சு நம்ம பூஜை அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டோம், ஊதுவத்தி காமிச்சோம், நைவேத்தியம் பண்ணிட்டோம், கற்பூர தீபாராதனை அத்தனையும் முடிந்த பிறகு சிவனுடைய பிரசாதமாக இந்த வலம்புரி சங்கிலிருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையிலே தெளித்து கொள்ள வேண்டியது. அதாவது சிவ பூஜையின் பொழுது வலம்புரி சங்கிலே தீர்த்தம் நிரப்பி வைத்தால் அது சிவனுடைய தலைமுடி, அந்த ஜடாமுடியிலிருந்தே வருகிறது அல்லவா, அந்த கங்கை நீருக்கு ஒப்பானது என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. ஆக சிவ பூஜையின் பொழுது சங்கிலே தீர்த்தத்தை நிரப்பி வைத்தாலே போதுமானது. நம்ம இந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா பரமேஸ்வரனுக்கு சங்காபிஷேகம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் 1008, 108 இப்படிலாம் கார்த்திகை சோமவாரத்துல அந்த சங்காபிஷேகத்தை பண்ணுவா. அங்க கூட பாத்தீங்கன்னா தனியா ஒரு சங்கிலே பெரிய சங்கா இருக்கும், வலம்புரி சங்காக இருக்கும். அதிலே தீர்த்தத்தினை நிரப்பி வைத்திருப்பார்கள். அதனை கொண்டு அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். அந்த தீர்த்தத்தை தான் இறுதியிலே பக்தர்களுக்கு தெளித்து விடுவார்கள். எதற்காக என்று சொன்னால், அந்த சங்கிலே இருக்கக்கூடிய தீர்த்தம் தனியாக அதற்கு ஆவாகனாதி மந்திரங்கள் எதுவும் தேவையில்லை. ஒரு வலம்புரி சங்கிலே தீர்த்தத்தினை வைத்து அந்த இடத்திலே சிவபூஜை என்பது செய்யும் பொழுது அந்த சங்கிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து கங்காதேவியானவள் அந்த இடத்திலே பிரவாகிக்கிறாள் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். ஆக அந்த கங்கை ஜலத்தையே எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுறது. அதே நேரத்திலே விஷ்ணு பூஜை செய்பவர்கள் பிரதானமா ஒரு சாலக்கிராமம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார், அது நரசிம்ம சாலக்கிராமமா இருக்கு அல்லது ஸ்ரீகிருஷ்ண சாலக்கிராமமா இருக்குன்னு சொல்றவா
விஷ்ணு பூஜை செய்பவர்கள் அந்த சங்கிலே தீர்த்தத்தினை எடுத்து அந்த விஷ்ணு விக்கிரகத்திற்கு அபிஷேகத்தினை செய்யலாம். அது சால கிராமமாக இருந்தாலும் சரி, அல்லது விஷ்ணுவினுடைய மகாவிஷ்ணுனுடைய சிறிய விக்கிரகத்தினை வீட்டிலே வைத்து பூஜிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் விஷ்ணு பூஜை செய்பவர்கள் இந்த சங்கிலே தீர்த்தத்தினை எடுத்து தாராளமாக அபிஷேகத்தினை செய்யலாம். ஆக சங்கு என்பதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது புனிதத்தன்மை வாய்ந்த மிகவும் அந்த தெய்வீக சாநித்தியம் நிறைந்த ஒரு பொருள்தானே தவிர அதனையே தெய்வமாக வழிபட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. அதற்குன்னு தனியா ஒரு பூஜா விதானம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்டு பூஜை அறையிலே வச்சிருக்கோம், எப்படி பூஜை மணி, பஞ்சபாத்திர உத்தரணி, ஒரு கற்பூர ஹாரதி தட்டு இதெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சங்கியும் வைத்துக் கொள்ள வேண்டியது. நீங்கள் வீட்டிலே சிவ பூஜை செய்பவர்களாக இருந்தால் அந்த பூஜை நேரத்திலே அந்த சங்கிலே தீர்த்தத்தினை நிரப்பி மேலே சந்தன குங்குமம் பொட்டு வச்சு மட்டும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பூஜை முடிஞ்ச உடனே அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையிலே தெளித்து கொள்ள வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.